திருவருகை காலம் 2வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 11 அருள்வாக்குகள் 28 30 வரை. வசனம் 30. என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று சொல்லி. வசனம் 28. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு ஆறுதல் மொழியை மொழிகிறார். இயேசு இங்கு 2 கூற்றுகளை முன்மொழிகிறார். 1, என் நுகம் அழுத்தாது. 2, என் சுமை எளிதாயுள்ளது. மத கோட்பாடுகளில் நம்பிக்கை வைத்திருக்கும் சாமானிய யூதர்களுக்கு மதம் ஒரு சுமையாக இருந்தது. 613 மோசே சட்டங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான வாய்வழி விளக்கங்கள் சாதாரண ஏழை யூதனின் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் கடினமாகவே பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. எனவே இயேசு பெருஞ்சுமை சுமந்திருக்கின்ற மக்கள் கூட்டத்தையும் நம்மையும் பார்த்து தன்னுடைய நுகத்தை சுமைக்க அறைகூவல் விடுக்கிறார். பாலஸ்தீனத்தில் எருது நுகங்கள் மரத்தால் செய்யப்பட்டன. நுகம் என்கின்ற சொல்லாடலுக்கு பரிச்சயமானவர் இயேசு. ஏனென்றால் இவரும் தச்சர் வேலையை செய்தவர்தானே. எனவே இயேசு சொல்லுகிறார், என் நுகம் உங்களை அழுத்தாது. கிரேக்க மொழியில் கிரேஸ்டோஸ் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிரேஸ்டோஸ் என்றால் வெல் ஃபிட்டிங் என்று பொருள். சரியாக பொருந்துவது என்று தமிழில் நாம் மொழிபெயர்க்கலாம். எருதுகளுக்கு செய்யப்படுகின்ற நுகம் அதன் கழுத்தை அழுத்தாமல் இருக்க சரியாக பொருந்தும் அளவிற்கு செய்து தருவார்கள். அதையே இயேசு இங்கே கையாளுகிறார். என் நுகம் அழுத்தாது, அல்லது என் நுகம் உங்களுக்கு சரியாக பொருந்தும், சுமப்பதற்கு இலகுவாகவும் இருக்கும். கிறிஸ்துவின் நுகத்தை நம்முடைய கிறிஸ்தவ பொறுப்புகளின் மொத்தமாக கருதலாம். ஏனெனில் கிறிஸ்தவ பொறுப்புகள் அனைத்தும் அன்பினால் கொடுக்கப்பட்டுள்ளது. கடவுளை அன்பு செய்வது, அடுத்திருப்பவரை அன்பு செய்வது. இந்த சுமையை சுமக்கும் போது நீங்கள் தனியாக நுகத்தை சுமக்கவில்லை. இயேசு சொல்லுகிறார், நானும் உங்களோடு மற்றொரு பக்கம் இணைக்கப்பட்டு நுகத்தை சுமக்கிறேன். இயேசு நம் வாழ்க்கையை அவரோடு இணைக்கவும், நம் விருப்பத்தை அவர் விருப்பத்தோடு இணைக்கவும், நமது இதயத்தை அவரது இதயத்தோடு இணைக்கவும் அழைக்கிறார். இப்படி செய்தால் என் நுகம் உங்களை அழுத்தாது என்பதன் வழியாக நமக்கு உணர்த்துகின்ற உண்மை, கடவுள் நமக்கு கொடுக்கும் அனைத்தும் நமது தேவைகளுக்கும் திறனுக்கும் சரியாக பொருந்தும்படி தரப்பட்டுள்ளன என்று நம்மை தைரியமூட்டுகிறார். 2வது கூற்று, என் சுமை எளிதாயுள்ளது. அன்பினால் கொடுக்கப்பட்ட எப்படிப்பட்ட சுமையாக இருந்தாலும் அன்பு கனமானதை கூட இலகுவாக மாற்றும் சக்தி கொண்டது. இயேசுவின் இந்த வழியை பின்பற்றும் போது மனதில் அமைதி, நிம்மதி, புத்துணர்ச்சி புலப்படும். நாம் பலவிதமான கனமான சுமைகளை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறோம். தொழில், வேலை வாய்ப்பின்மை கவலை, திருமணம், பணம், சுகாதாரம், குழந்தைகள் வளர்ப்பு, பாதுகாப்பு, முதுமை. இந்த சுமைகளை எல்லாம் இயேசுவிடம் கொடுத்துவிட்டு இயேசுவின் நுகத்தை எடுத்து பாதுகாப்போடு வாழ்வோம். இயேசு நம்மோடு சுமந்து கொண்டு வருகிறார். நாம் மட்டும் தனியாக சுமக்கவில்லை. எனவே அவரோடு வாழ்வோம், அவரோடு இணைந்திருப்போம். இந்த திருவருகை காலத்தில் அதை செய்ய இறைவனுடைய அருளை நாடுவோம். ஆமேன்.